இந்த சரவணனை பிரிஞ்சு தங்கமேல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற மீனா வந்துட்டு இந்த தங்கமேலுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக டைரக்டா அவங்களோட வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறாங்க. இந்த வீட்டுல இருக்க யாருமே என்கிட்ட இப்ப வரைக்கும் பேசவே இல்லை. மீனா நீயாவது என்னை பார்க்க வந்திருக்கல, எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு அப்படி சொல்லிட்டு தங்கமேல் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுமே மீனா கிட்ட டைரக்டா பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாரும் பத்தியுமே தங்கமேல் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சரவணன் மாமா என்ன பண்றாரு, அவர் இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கிறாரா, அவருக்கு கோவம்லாம் குறைஞ்சிருச்சா, வீட்டுல இருக்க எல்லாருக்கூடயுமே நார்மலா பேச ஆரம்பிச்சாரா அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுல இருந்தே மீனா கிட்ட சரவணனை பத்தியே தான் தங்கமேல் கேட்டுட்டு இருக்காங்க. நடக்கிறதெல்லாம் பாக்குற பாக்கியம் வந்துட்டு நீ மட்டும் தான் தங்கமேல் அந்த வீட்டுல இருக்க எல்லாரும் மேலுமே பாசம் வச்சிருக்கிற, அந்த வீட்டுல இருக்க யாருக்குமே உன் மேல கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. உண்மையிலே அவங்களுக்கு உன் மேல பாசம் இருந்துச்சுன்னா நீ இப்ப எப்படி கேள்வி கேட்டு இருக்கிற அதே மாதிரி அவங்களுமே உன்னை பத்தி கேள்வி கேட்டிருக்கணும். ஆனா அவங்களுக்கு யாருக்குமே உன் மேல சுத்தமா பாசமே கிடையாது. சொல்ல போனா மாப்பிள தம்பி கூட உன் மேல பாசம் கிடையாது. நீ தான் எல்லாரும் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற, அதனாலதான் உனக்கு இந்த நிலைமை எல்லாம் வந்திருக்குது. இந்த பாண்டியன் வீட்லயே உனக்கு மட்டும் தான் மீனா கொஞ்சமாவது இறக்க இருக்கு அப்படி சொல்லிட்டு இந்த மீனாவை பெருமைப்படுத்துற மாதிரி பாக்கியம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனா வந்து தங்கமேல் கிட்ட வீட்டுல இருக்க எல்லாருமே இன்னுமே மனசுடைஞ்சு போய் தாங்க இருக்காங்க, அவங்க யாருமே அந்த பிரச்சனை இருந்து இன்னும் மீண்டு வரல, கண்டிப்பா அவங்க இதெல்லாம் கடந்து வரக்கு கொஞ்சம் நாள் ஆகும், அது வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ணாம அமைதியாவே இருங்க, அவசரப்பட்டு தேவையில்லாம அந்த வீட்டுக்கு வந்து பிரச்சனை எல்லாம் பண்ணாதீங்க, நீங்க கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாங்கனாலே எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிரும் அப்படி சொல்லி மீனா வந்து தங்கமேல் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. என்னால எப்படி மீனா சரவணன் மாமா பிரிஞ்சிருக்க முடியும், வீட்டுக்கு வந்த ஒரு நாளே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இன்னும் எத்தனை நாள் இப்படி நான் அந்த வீட்டுல இருந்துட முடியும், எங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டு நான் ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டேன், இவங்க பேச நான் கேட்டு இருந்திருக்கவே கூடாது, ஆரம்பத்துல இருந்தே இந்த உண்மையை நான் சரவணன் மாமா கிட்ட சொல்லணும்னு சொல்லி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு அதுக்கான சரியான வாய்ப்பும் கிடைக்காம போயிருச்சு. இன்னொரு பக்கம் எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு நீ மட்டும் அந்த உண்மையை சொல்லிட்டேன்னா உன்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவாங்க, அப்புறம் சுடரோட வாழ்க்கை உன்னாலேயே போயிடும், அதனால அவசரப்பட்டு எந்த ஒரு உண்மையுமே சொல்லிட வேண்டாம் அப்படி சொல்லிட்டு எங்க அம்மா அப்பா தான் என்கிட்ட சொன்னாங்க. இவங்களுக்கு பயந்துகிட்டே நான் சரவணன் மாமா கிட்ட எந்த ஒரு உண்மையுமே சொல்லாம இப்ப வரைக்கும் மூடி மறைச்சிட்டேன், அது நான் பண்ண தப்பு தான், எங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டிருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு தங்கமேல் வந்து மீனா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்துமே மனசு கேட்காத தங்கமேல் வந்துட்டு நான் வேணுமா சரவணன் மாமா கிட்ட பேசி பார்க்கணுமாக்கா, நீங்க வேணுமா அவரை கூப்பிட்டு வரீங்களா, நான் வேணுமா தனியா அவர்கிட்ட பேசி பார்க்கறேன், நான் பேசினா ஏதோ அவரோட மனசு மாறக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படி சொல்லிட்டு தங்கமேல் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அது போக அவர் கோவத்துல வேற என்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன் வேற சொல்லிட்டு இருந்தாரு. இது வரைக்கும் சரவணன் மாமா வந்து பாண்டியன் மாமா கிட்ட ஆசைப்பட்டு எதுவுமே கேட்டதே இல்ல, முதல் முறை அவர் மாமா கிட்ட ஆசைப்பட்டு கேட்டது டிவோர்ஸ் மட்டும் தான். ஒருவேளை அவர் விருப்பப்படியே வந்து எங்க ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்களா, நாங்க ரெண்டு பேரும் சேர முடியாம போயிருமா அப்படி சொல்லிட்டு தங்கமேல் வந்து கேள்வி அடிக்கிட்டே இருக்காங்க. பொறுமையா தங்கமேலுக்கு ஆறுதல் சொல்ற மீனா வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவசரப்பட்டு எந்த ஒரு முடியுமா அவங்க எடுக்க மாட்டாங்க, இது உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால உடனடியாக அவங்க டிவோர்ஸ் கொடுக்கறான வாய்ப்பெல்லாம் இல்ல, நீங்க கொஞ்ச நாள் மட்டும் பொறுமையா இருங்க, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதீங்க, தயவுசெய்து இதுக்கப்புறம் சரவணன் மாமா கிட்ட பேசணும்னு நீங்க நினைக்காதீங்க, கொஞ்ச நாள் நீங்க அமைதியா இருந்தீங்கனாலே அவங்க பழசெல்லாம் மறந்துடுவாங்க, நீங்க உங்களோட தப்பெல்லாம் உணர்ந்துட்டீங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே கண்டிப்பா அவங்க உங்களை ஏத்துக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி டிவோர்ஸ் எடுக்கிற முடிவுக்கெல்லாம் சரவணன் மாமா போக மாட்டாரு, ரொம்பவே நம்பிக்கையோட இருங்க அப்படி சொல்லிட்டு மீனா வந்து தங்கமேல் ஆறுதல் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. மீனா சொல்றதுனா பொறுமையா கேட்கிற தங்கமேல் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம அம்மா அப்பா பேச்செல்லாம் கேட்டக்கூடாது, உங்க பேச்ச கேட்டனா மறுபடியும் நம்ம வாழ்க்கைக்கு தான் பிரச்சனை வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த பாண்டியன் வீட்டுக்கு எதிராக செயல்படக்கூடாது அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டு தங்கமேல் அமைதியா வீட்லயே உட்கார்ந்து இருக்காங்க. இங்க கடைக்கு போற சரவணன் வந்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கடைக்கு வர கஸ்டமர் முதற்கொண்டு எல்லாருமே வந்துட்டு எதுக்காக தங்கமேல வீட்டை விட்டு வெளியே வரட்டீங்க, இதெல்லாம் ரொம்பவே தப்பு, இப்படி நீங்க எல்லாம் பண்ணிருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு இங்க பாண்டியனையும் சரவணனையும் பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பெல்லாம் அவங்க பண்ணிருக்கிறப்ப அவங்களை வீட்டை விட்டு வெளியே வரட்டாம என்ன பண்ண முடியும், எங்க மேல எந்த தப்புமே இல்ல, ஆனா ஊர்க்காரங்க எங்களை தான் பார்த்து கேள்வி கேட்கறாங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த தங்கமேலோட குடும்பம் தான், இதுக்கு மேல நம்ம அமைதியா இருந்தா இப்படிதான் ஊர்க்காரங்க எல்லாருமே பேசிக்கிட்டே இருப்பாங்க, இந்த பிரச்சனைக்கு நம்ம கூடிய சீக்கிரமே ஒரு முடிவு கட்டியாகணும் அப்படி சொல்லி யோசிக்கிற சரவணன் வந்துட்டு இதுக்கப்புறம் அப்பா அம்மா கிட்ட கேட்டு எந்த ஒரு பிரயோஜனமே இல்ல, கண்டிப்பா அவங்க டிவோர்ஸ் பத்தி பேசணும்னா அதெல்லாம் இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படி சொல்லி அவங்க அப்படி தட்டி கழிச்சுட்டே தான் இருப்பாங்க, இந்த விஷயத்துல நம்ம தான் முடிவு எடுக்கணும் அப்படி சொல்லி யோசிக்கிற சரவணன் வந்துட்டு பாண்டியன்கிட்டே கோமதிக்கிட்டே யாருக்கிட்டே எதுவுமே சொல்லாம அவர் பாட்டு டைரக்டா அட்வொகேட்ட பார்த்து பேசி முடிவு எடுத்துறாரு. வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாம சரவணன் வந்துட்டு தங்கமேல் வீட்டுக்கு டைரக்டா டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிடுறாரு. இங்க சரவணன் டிவோர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரியாம தங்கமேல் வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்த விஷயத்தை ராஜி கிட்ட வந்து மீனா சொல்லிடுறாங்க. எனக்கு நம்ம தங்கமேல் அக்கா வந்து சரவணன் மாமா ஏமாத்துற மாதிரி தெரியல, அவங்க அம்மா அப்பா பண்ண கட்டாயத்தினால தான் தங்கமேல் அக்கா இத்தனால போய் சொல்லிட்டு இருந்திருக்காங்க, நான் இன்னைக்கு தான் போய் தங்கமேல் அக்காவை வீட்லயே பார்த்து பேசிட்டு வந்தேன், அவங்க உண்மையிலேயே சரவணன் மாமா பிரிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்க சரவணன் மாமா ஏமாத்துறோம்னு நினைச்சிருந்தா அவங்க இப்ப சந்தோஷமா கூட இருக்கலாம்ல, அவங்க இப்ப வரைக்கும் சொல்றது ஒரே விஷயம் தான், நான் எங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டு இப்படி எல்லாம் போய் சொல்லி இருக்க கூடாது, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு, இனிமேல் அவங்க பேச்ச கேட்டு நான் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன், இந்த வீட்டுக்கு நான் உண்மையா இருப்பேன் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கா நீ வேணுமா சரவணன் மாமா கிட்ட பேசி பாரு ராஜி, தங்கமேல் அக்கா நமக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க, அத கூட நமக்கு சண்டை வந்தப்பெல்லாம் தங்கமேல் அக்கா தான் ஹெல்ப் பண்ணி நம்ம சண்டையெல்லாம் தீர்த்து வச்சாங்க, இன்னைக்கு அவங்களோட வாழ்க்கை ஒரு கஷ்டத்துல இருக்கிறப்ப கண்டிப்பா நம்ம தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், அதனால சரவணன் மாமா கிட்ட ஏதாவது சொல்லி அவர் புரிய வைக்க ட்ரை பண்ணு அப்படி சொல்லிட்டு ராஜிக்கு போன் பண்ணி சொல்லிட்டு மீனா விட்டுறாங்க. உடனே ராஜிமே வந்து டைரக்டா போய் சரவணன் பார்த்து பேசுறாங்க. மீனாக்கா இன்னைக்கு தான் தங்கமேல் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்களாம், அவங்க பார்த்த வரைக்கும் தங்கமேல் அக்கா மேல எந்த ஒரு தப்புமே இருக்கிற மாதிரியே தெரியல, தங்கமேல் அக்காவோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே கட்டாயப்படுத்தி தான் தங்கமேல் அக்கா இப்படி எல்லாம் போய் சொல்ல வச்சிருக்காங்க, கல்யாணம் ஆனதுல இருந்தே தங்கமேல் அக்கா உண்மையில அவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களாம், சுடரோட வாழ்க்கையை மனசுல வச்சுக்கிட்டு இந்த உண்மையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா சொன்னனால தான் இத்தனை நாள் அவங்க உண்மையை மறைச்சிருந்தாங்களாம், உண்மையிலே தங்கமேல் அக்கா உங்களை பிரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க, மீனாக்கா தான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படி சொல்லி ராஜி போய் டைரக்டா சரவணன் கிட்டே பேசுறாங்க. நீங்க யார் என்ன சொன்னாலுமே கண்டிப்பா அதெல்லாம் ஏத்துக்குற மனசுல நான் இல்ல ராஜி, நான் ஏற்கனவே தங்கமேல் விஷயத்துல என்ன பண்ணுங்கிற முடிவு எடுத்துட்டேன், இனிமேல் நானும் தங்கமேல் சேர்றது ஒரு காலமும் நடக்க போறது கிடையாது, அந்த குடும்பத்தோட சாப்டர் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான், நான் இன்னைக்கு தான் அட்வொகேட்ட பார்த்து டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் சேர மாட்டோம் ராஜி அப்படி சொல்லி சரவணன் சொன்னதுமே இங்க ராஜி ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் தங்கமேல் வீட்டுக்கு ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ் பாக்குற தங்கமேல் வந்துட்டு மீனா அவ்வளவு தூரம் நம்பிக்கையா சொல்லிட்டு போயிருச்சு, சரவணன் மாமா இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு சொல்லிட்டு போயிருச்சு.
தெரிஞ்சு அப்புறம் இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு அப்படி சொல்லிட்டு தங்கமேல் வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் பார்த்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா அந்த சம்பந்த வீட்டு அழுகளோட சம்மதத்தோட தான் நடந்திருக்கும். அவங்க எல்லாம் கட்டாயப்படுத்தி தான் மாப்பிள்ளை இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம அமைதியா இருக்க கூடாது தங்கமேல், இந்த பாண்டியனோட குடும்பத்தை என்ன பண்றேன் பாரு அப்படி சொல்லிட்டு தங்கமேல கூப்பிட்டுக்கிட்டு பாக்கி வந்து டைரக்டா ஸ்டேஷனுக்கே கிளம்பி போயிடுறாங்க. ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் கூட தங்கமேல் வந்துட்டு நான் உள்ள வர மாட்டேமான்னு ஏதோ போய் சொல்ல போற, நீ பண்றதுனால கண்டிப்பா பிரச்சனை பெருசுதான் ஆகும், பிரச்சனை எல்லாம் தீராது, தயவுசெய்து என்னை விட்டுருமா அப்படி சொல்லி தங்கமேல் வந்து கெஞ்சி பாக்குறாங்க. நம்ம இப்படியே அமைதியா விட்டனால தான் மாப்பிளைக்கு டிவோர்ஸ் அனுப்புற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. நம்ம இதுக்கப்புறம் அமைதியா இருக்க கூடாது, உள்ள வந்து நீங்க யாருமே எதுவுமே பேச வேண்டாம், எல்லாத்தையுமே நானே பேசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பாக்கி ஸ்ட்ரைட்டா உள்ள போய் இந்த பாண்டியன் வீட்டால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என் பொண்ண நகை பத்தல பணம் பத்தலன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டாங்க, அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுங்க அப்படி சொல்லி போய் புகார் கொடுத்துறாங்க. இந்த வாய்ப்பை தனக்கு சாதமா பயன்படுத்திக்கிற பாக்கியம் வந்துட்டு இந்த பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லா பேர்லயுமே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்பதான் தங்கமேலுமே வந்து பாக்கியத்துக்கிட்ட மீனா மேல எல்லாம் ஏமா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கிற, அந்த வீட்டுல இருந்து யாருமே என்கிட்ட பேசவே இல்ல, நான் தனியா கஷ்டப்பட்டு இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மீனா தான் எனக்கு ஆறுதல் சொல்றக்கா நம்ம வீட்டுக்கே வந்துட்டு போச்சு, அப்படி இருக்கிறப்ப மீனா மேல எல்லாம் ஏமா கம்ப்ளைண்ட் கொடுக்குற அப்படி சொல்லிட்டு தங்கமேல வந்து பாக்கியத்துக்கிட்ட கெஞ்சி பாக்குறாங்க. உனக்காக வேணுமா அந்த மீனா மேல வேணுமா கம்ப்ளைண்ட் கொடுக்காம விடுறேன், ஆனா வீட்டுல இருக்க மத்த பேர்ல தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படி சொல்லிட்டு பாக்கி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. இந்த தங்கமேல் பேர்ல பாக்கிய கொடுத்த கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டு போலீஸ்மே வந்து என்கொயரி பண்றதுக்காக ஒட்டுமொத்த பாண்டியன் வீட்டால எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடுறாங்க. ஸ்டேஷனுக்கு போறப்ப நடந்த எல்லா விஷயத்தையுமே ராஜி வந்து மீனாக்கு போன் பண்ணி சொல்லிடுறாங்க. தங்கமேலுக்கு அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா இது அவங்க அம்மா அப்பாவோட வேலையா தான் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற மீனா வந்துட்டு ஸ்டேஷனுக்கு வந்ததுமே டைரக்டா தங்கமேல் அம்மா அப்பா ரெண்டு பேருமே கூப்பிட்டு பேசிடுறாங்க. நீங்க எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் நான் இருந்தேன், இதுக்கு தேவையில்லாம இப்படி பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க, இப்ப நீங்க மட்டும் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கலனா நகைப்பத்திரம் உண்மை எல்லாத்தையுமே நான் வீட்டுல இருக்க எல்லார்ட்டையும் சொல்லிடுவேன், போலீஸ் கிட்டே சொல்லிடுவேன், அப்புறம் நீங்க தான் பிரச்சனை மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி மீனா போய் பேசிடுறாங்க. இதனால பயந்து போற பாக்கியம் வந்துட்டு நம்ம எந்த பிரச்சனையும் சிக்கிர கூடாதுங்கிற காரணத்துக்காகவும் நகைப்பத்திரம் உண்மையில வெளியே வந்துடக்கூடாதுங்கிற காரணத்துக்காகவும் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இருந்துமே தன்னோட குடும்பத்தை அவமானப்படுத்த பொறுத்துக்க முடியாத சரவணன் வந்துட்டு இத்தனை நாளா மாணிக்க கடையில என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, கடையில இருந்து எவ்வளவு பொருள் அவர் வீட்டுக்கு திருட்டிட்டு போயிருக்காரு அப்படிங்கறத யோசிச்சுட்டு போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு பாண்டியனை கூப்பிட்டுக்கிட்டு டைரக்டா சரவணன் வந்து இந்த மாணிக்கத்தோட வீட்டுக்கு போயிடுறாரு. போலீஸோட பாண்டியனும் சரவணன் வந்து நிக்கிறத பார்த்ததுமே ஒட்டுமொத்த தங்கமேல் குடும்பமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த சரவணன் நினைச்ச மாதிரியே இந்த பாண்டியனோட கடையில இருந்து இது நாள் வரைக்கும் மாணிக்க திருட்டிட்டு வந்த பொருள் எல்லாமே ஹால்ல இருக்கு, இது எல்லாமே எங்க கடையோட பொருள் தான், இந்த கடைக்கு வேலைக்கு வரங்கிற பேர்ல வேலைக்கு வந்துட்டு கடையில இருக்க எல்லா பொருளுமே இத்தனை நாள் அவர் திருடிட்டு வந்துட்டாரு, இவர் மேல நடவடிக்கை எடுங்க அப்படி சொல்லி இப்ப பாண்டியனுமே சொல்லிடுறாரு. இந்த பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனை நம்மளே மாட்டிக்கிட்டோமே அப்படி சொல்லிட்டு இப்ப ஒட்டுமொத்த தங்கமேல் குடும்பமே முழிச்சுக்கு நிக்கிறாங்க. நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இந்த ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பத்துமே மீனா ஒத்தால தான் இந்த எல்லா பிரச்சனையும் வந்து காப்பாத்த போறாங்க. கூடி சீக்கிரமே இந்த மாணிக்கம் வந்துட்டு இத்தனை நாளா பாண்டியன் கடையில இருந்து பணத்தையும் பொருளையும் திருட உண்மையை வெளியே வந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.